பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும், ஐஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அமைதியை குலைக்கணும். கணவரை கொண்டுட்ட என்னையும் கொன்று, என் பையனையும் கொன்று, எங்களையே உயிரோட விட்டு வைக்கிறேன். அதுக்கு அந்த தீவிரவாதி சொல்றேன், இல்ல மோடிட்ட போய் நான் பொண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னு. லைனா நிக்க வச்சு இஸ்லாமிக் குரான் வெர்ஸ் கேட்கறாங்க. சொல்லாதவங்கள 3 புல்லட் தலையில் 1 காதுல தான் சொல்றாங்க. இந்தியாவில் முக்கியமான நேரத்தில் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி 4 நாள் பயணமா வந்திருக்கிறாங்க. இந்தியாவுடைய பிரதமர் சவுதி அரேபியாவுக்கு 2 நாள் பயணமா போறாங்க. இது பிடிக்கல. அப்பாவிய கொல்லணும், அதன் மூலமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். இதை மட்டுமே முழு நேர வேலையாக வைத்திருக்கக்கூடிய தீவிரவாதம் வேறறுக்கப்பட வேண்டும். உள்துறை அமைச்சர் இணையமைச்சர் ஆக போறீங்க, இந்த மாதிரி நடவடிக்கை நாளை எங்கேயும் ஆகலீங்கன்னா ஆனா ரொம்ப ஒரு துயரமான துக்ககரமான நிகழ்வு காஷ்மீர்ல பெஹல்காம் பகுதியில் நடந்திருக்கும். அதுவும் ரொம்ப முக்கியமா என்னன்னா, எல்லாமே ரொம்ப இன்னசென்டான மக்கள். தமிழ்நாட்டில இருந்து, கர்நாடகால இருந்து, மகாராஷ்டிரால இருந்து நிறைய அரசு அதிகாரிகள் கூட உங்களுடைய எல்டிசியை பயன்படுத்தி, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, சமீபத்தில் திருமணமாகி ஒரே ஒரு வாரம் ஆகியிருக்கக்கூடிய நேவியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், எல்லோருமே நடுத்தர மக்கள். இந்த நேரத்தில் காஷ்மீருக்கு போகணும் அப்படிங்கறதுக்காக போனவங்க. திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட விதம் ஒரு மனிதன் இப்படியெல்லாம் செய்வானா அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ள எழுப்பியிருக்கு. அதுவும் நான் இந்த நேரத்தில் எல்லா மதமும் ஒரே மதம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான் இருந்தாலும் கூட, ஆனா வரக்கூடிய தீவிரவாதிகள் அப்படி நினைக்கல. நீ குரான்ல இருந்து 2 வெர்ஸை சொல்லு, உனக்கு தெரிஞ்சிருக்கா, நீ இந்துவா முஸ்லீமா, இதெல்லாம் கேட்டு 26 பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்டவங்க படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக, அரசு பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியா போயிருந்தாங்க. அவர்களும் கூட ஒரே நாள்ல திரும்பி வர வேண்டிய கட்டாயம். இதே நேரத்தில் இந்தியாவில் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்களும் அமெரிக்க துணை ஜனாதிபதி இந்தியாவில் இருக்கிறாங்க. அதனால் இதோடைய டைமிங் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. பிரதமர் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நட்பு நாடுக்கு போகக்கூடிய நேரம், அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி இங்க இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் ஐஎஸ்ஐ இன்ஸ்பயர்ட் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட, நம்முடைய அரசு கொடுக்கக்கூடிய பதிலடியும் கூட இதுல முக்கியமா இருக்க போகும். அதனால இந்த நேரத்தில் எல்லா மக்களும் கூட அமைதியா இருக்கணும். ஏன்னா யாரும் சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை பார்க்குறோம், எல்லோருமே ஆக்ரோஷமா பதிவுகளை போடுறாங்க. தேவையில்லாதது. அரசு இயந்திரங்கள் என்ன செய்யணுமோ தகுந்த நேரத்தில் அவங்க செய்வாங்க. நேற்றிலிருந்தே நாம் பார்க்கின்றோம், அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய ஆளுநர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஆன்டி டெரர் ஆப்ரேஷன் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் அரசு நிச்சயமாக இதற்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ, எப்படி கொடுக்கணுமோ, எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ கொடுப்பாங்க. அதனால் மக்கள் அதற்காக நாம் செய்யக்கூடிய வேலையை நம்ம நிறுத்தக்கூடாது. எல்லோரும் நம் வேலையை செய்யணும். காஷ்மீர் போகிறவங்க போகணும். நாளைக்கு நான் காஷ்மீர் போகிறதா புக் பண்ணியிருக்கிறேன், வர்ற ஜூலை மாதம் அமர்நாத் யாத்திரா நடக்குது, நான் போகணும் நினைக்கிறவங்க கண்டிப்பாக போகணும். இந்த கோழைத்தனமான இந்த தாக்குதலுக்கெல்லாம் பயந்து நாம் நம்முடைய வேலையை நிறுத்தினா தான் அந்த தீவிரவாதிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பயமா இருக்கும். அதை பண்ணக்கூடாது. எல்லோரும் நம் வேலையை செய்வோம். காஷ்மீருக்கு யார் போகணும்னு நினைக்கிறோமோ போகும். நிச்சயமாக அரசு இதற்கு என்ன தவறுக்கு பதிலடி கொடுக்கணுமோ அரசு நிச்சயமா அதை கொடுக்கும். வக்ஃப் மசோதாவை எதிர்க்கவே அதே போல அமித்ஷா பதவி வழங்கணும்னு சொல்லிட்டு திருமாவளவன், அப்புறம் இவரு நம்ம சுப்பிரமணிய சாமி அவங்களாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அரசியல் பேசுறவங்க பேசிக்கிட்டே தாங்கன்னா இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பிரதமர் அவர்கள் 3வது முறையாக பதவியேற்ற பொழுது 2024 ஜூன் 9ஆம் தேதி பதவியேற்ற அன்னைக்கே காஷ்மீர்ல ஒரு டெரர் அட்டாக் இருந்துச்சு, 8 நிமிஷம் கழிச்சு அன்னைக்கு. ஏன்னா அவர்களை பொறுத்தவரை, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும், ஐஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அமைதியை குலைக்கணும், அச்சுறுத்தலை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தொடர்ந்து நடத்துறாங்க. கொல்லப்பட்டது எல்லாமே நீங்க இஸ்லாமியர்களா இல்லையான்னு கேட்டு கொல்லப்படுறாங்க. ஆனா ஒரு அரசு வெளியிட்ட அந்த இடத்துல இஸ்லாமியரும் பேரோட சேர்க்கப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஷிமோகால அந்த சகோதரியினுடைய கணவரை கொல்றாங்க. அந்த சகோதரி இன்னைக்கு பேட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொன்னுட்டு அவங்க கேட்கறாங்க, கணவரை கொன்னுட்ட என்னையும் கொன்று, என் பையனையும் கொன்று, எங்களையே உயிரோட விட்டு வைக்கிறேன். அதுக்கு அந்த தீவிரவாதி சொல்றா, இல்ல மோடிட்ட போய் நான் பொண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னு.
அதே போல பேட்டி கொடுக்கக்கூடிய பல பேர் சொல்றாங்க, லைனா நிக்க வச்சு இஸ்லாமிக் குர்ஆன் வெர்ஸ் கேட்கறாங்க. சொல்லாதவங்கள 3 புல்லட் தலையில் 1 காதுல தான் சொல்றாங்க. சொல்றதை வச்சு நம்ம சொல்றோம். அதே நேரத்துல இதுல நான் ஏற்கனவே சொன்னது போலங்கன்னா, இதுல அவங்கள காப்பாற்ற வந்தது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் தான். பெஹல்காம்ல இந்த அட்டாக் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா, அது குறிப்பா பெஹல்காம்ல இருந்து 3 கிலோமீட்டர் இது குதிரையில மட்டும்தான் போகணும் இந்த பகுதி. அந்த பகுதியில முதல் கட்ட சிகிச்சை உடனடியா வந்தது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் தான் வந்தாங்க. ஆனால் நாம் இதுல திரும்ப திரும்ப சொல்லுவது தீவிரவாதிகளுடைய மனநிலையை சொல்றோம். நமக்குள்ள நாம் இஸ்லாம் இந்து எல்லாம் சமம் தான், ஒன்றுதான், நமக்குள்ள வேற்றுமை இல்லை என்றால் நினைத்தாலும் கூட தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில் தான் தீவிரவாதம் செய்யறாங்க. அதைத்தான் நம்ம கண்டிக்கணும். சார், வக்ஃபு மசோதாவை எதிர்க்கவே இந்த தீவிரவாத தாக்குதல் சார் இருக்குமோ? 2-3 நாட்களாக பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் அவர் இதே மாதிரி நிறைய அந்த கிளரிக்ஸ் எல்லாம் குறிப்பாக நிறைய காஷ்மீரை சாராதவங்க எல்லாம் காஷ்மீருக்குள்ள குடியுரிமை பெற்று இருக்கிறாங்க தவறான தகவலை பரப்புறாங்க, பொய்யுரை. குறிப்பா பாகிஸ்தான் ஆக்கிப்படி காஷ்மீர்ல இஸ்லாமாபாத்ல கடந்த 1 வார காலமாகவே நிறைய ஸ்பீச்சஸ், பப்ளிக் ஸ்பீச்சஸ். அவர்களுக்கு இந்தியா வளர்வது பிடிக்கல, அமைதியாக இருப்பது பிடிக்கல. இந்தியால முக்கியமான நேரத்துல அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி 4 நாள் பயணமா வந்திருக்கிறாங்க. இந்தியாவுடைய பிரதமர் சவுதி அரேபியாவுக்கு 2 நாள் பயணமா போறாங்க. இது பிடிக்கல. சோ நேரம் எடுத்து பண்ணணும். கொலை செய்வது மட்டுமே சித்தாந்தமாக வைத்துக் கொண்டு 26 பேர்த்த கொண்டிருக்கிறாங்க. அதனால இதுல என்ன வஃப், என்ன சித்தாந்தம் இருக்குன்னா, ஒரு சித்தாந்தம் இல்லை. அப்பாவிய கொல்லணும், அதன் மூலமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். இதை மட்டுமே முழு நேர வேலையாக வைத்திருக்கக்கூடிய தீவிரவாதம் வேறறுக்கப்பட வேண்டும். நிச்சயமா நடக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கு. பாகிஸ்தான் எந்த சம்பந்தப்பட்ட உள்துறை அமைச்சர் அவர் பாகிஸ்தானோட உள்துறை அமைச்சர் அறிவு வெளியிட்டிருக்காரு. ஆனால் அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கன்னா தவறா போயிடும். நம்முடைய அரசு பதில் சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்இடி சார்ந்த ஒரு அமைப்பு, ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறாங்க. லஷ்கர் இ தொய்பாவோட நேரடி சம்பந்தம், லஷ்கர் இ தொய்பா பாகிஸ்தான்ல நேரடி சம்பந்தம். அதை வச்சுதான் நான் சொல்றேங்க. நம்முடைய அரசு சொல்லுவாங்க யாரு, எப்படி, யார் வந்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்க, எல்லாமே. அதனால அரசு சொல்ல வேண்டிய பதில நான் சொன்னா அது தவறா போயிடும். சார், உள்துறை அமைச்சர் இணை அமைச்சர் ஆக போறீங்க. இந்த மாதிரி நடவடிக்கை நாளை எங்கேயும் ஆகலீங்கன்னா, நான் எங்கேயும் ஆகல, நான் உங்களோட தானே இருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.